தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் அது உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்காது. அது பிராணனே ஆத்மாவே சந்தி மஞ்சளை அது ஆவியும் அது ஆத்மாவையும் சரீரத்தையும் கணுக்களையும் ஊனுகளையும் வேர்பிரிக்கிறதா இருக்கிறது, வகை இருக்கிறதா இருக்கிறது. நீங்கள் வார்த்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களுடைய சரீரத்துடைய சிந்தனைகளையும் ஆத்மாவின் சிந்தனைகளையும் வேறாக வேர்பிரிக்க வேண்டும். அப்படி செய்கிறதா? நான் உங்களிடத்தில் முன்பதாக சொன்னது போல நாம் யாவரும் நாம் இந்த உலகத்தினுடைய இச்சைகளிலே சிக்கொண்டவர்களாய், இதனுடைய போதைக்குள்ளாக சிக்கொண்டவர்களாய், நிர்வாணிகளாய், அப்படித்தானே? தெய்வத்தை அறியாதவர் எல்லாம் தெய்வத்தை அறியாது ஜீவிச்ச நம்மளுக்கு, தேவனை அறியாமல் வாழ்ந்த நம்மளை மற்றவர்களுக்கு முன்பதாக நிந்தை உள்ளவர்களாக, நிர்வாணிகளாக, சுய நினைவு இழந்தவர்களால் ஒரு கதை காட்டு. புதிய ஏற்பாடுல ஒரு கதை இப்படியாக இருக்கிறது. ஒரு இளைய குமாரனுடைய கதையை அங்கு எழுதப்பட்டிருக்கிறோம். பன்றி சாப்பிடுகிறதான சாப்பாடை சாப்பிட்டு உலகத்தின் முன்பதாக நிர்வாணியாக நடந்த பொழுது, ஆனால் தன்னுடைய தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டது போல நாமும் நோவாவை போல இந்த உலகத்தின் வழிபாடுகள் எல்லாம் செய்து, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் செய்து, அதனுடைய இன்பத்தில வாழ்ந்து, உலகத்தின் மனிதர்களை போல வாழ்ந்து தேவனுடைய முன்பதாக நிர்வாணிகளாய் இருந்த பொழுது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய சரீரமாக திரைச்சீலையை கிழித்து அவர் தம்முடைய மகிமையின் ஆடையை நம்ம மேல் போட்டு நம்முடைய நிர்வாணங்களை மாற்றி தேவனுக்கும் நமக்கும் இடையில் இடங்களையே மாற்றி நம்முடைய சாபங்களை மாற்றி தேவன் தம்முடைய குமாரர்களாய் மாற்றினாரே. நான் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாம் ஒரு நாட்களிலே நோவாவை போல இருந்தோம். உலகத்தின் நாடுகளை சிக்கொண்டவர்களாக நிர்வாணிகளாய் மாற்றப்பட்டிருந்தோம். அப்படித்தானே? பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய பழைய காலங்களை நீங்கள் நிதானித்து பார்த்தால் வெக்கம் இல்லாமல் வெக்கக்கேடு அல்லாமல் வேற என்ன இருக்கிறது? அப்படிதான் வாசிச்சிருக்கீங்களா? நாம் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது வெக்கம் தான் நமக்கு வரும். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்திலே தயவு பாராட்டினார். அவர் தம்முடைய வஸ்திரத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய நிர்வாணத்தை மறைத்தார் அல்லவா? நம்மளை கனமுள்ளவர்களாய் மாற்றினார் அல்லவா? தேவனுடைய சமூகத்திலே வந்து அவரை உயர்த்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இது நாம் ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் எப்படி நம்மளை ரட்சித்தார் என்பது ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது. அது எப்போதும் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் பேசிக் கொண்டிருந்த சப்ஜெக்ட் எதை குறித்து வெளிச்சம் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டது. அவருக்குள்ளாக ஜீவன் இருந்தது.
இயேசு அத்தி மரத்துக்கு முன்பதாக போகிறார். அங்கிருந்த ஒரு பிரச்சனை, அது கனி கொடுக்கிற அதற்கு ஒரு காலகட்டத்துல மாத்திரம்தான் கனி கொடுக்கும். நாம அப்படித்தானே, வெளிச்சம் நம்மள எப்போதும் இல்ல, நமக்குள்ள எப்போதும் வெளிச்சம் இல்லை. நமக்கு இஷ்டம் உள்ளவரை காணும்போது நமக்கு சிரிக்க, நமக்கு பிடித்த ஒரு நபரை பார்க்கும்போது மாத்திரம்தான் சிரிப்பு வரும். என்கிட்ட சிரிக்கிறவங்க இடத்துலதான் நானும் சிரிப்பேன். என்னை நேசிக்கிறவங்கள தான் நானும் நேசிப்பேன். என்னிடத்துல கோபப்படுகிற இடத்துல என்னிடத்துல கனி இல்ல, நானும் அவளிடத்துல என்ன பண்ணுவேன், கோபத்தை காட்டுவேன். கோபம் வரும்பொழுது நமக்குள்ளாக இருள் வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஒளி மனுஷருக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த ஒளி எப்போது இருக்கிறதா? பள்ளி அடிக்கும்போது ஒரு நபர் நமக்கு நேராக பல்லை கடித்து கோபப்படும் பொழுது, நமக்கு எதிராக குற்றங்களை சாட்டும் பொழுது, இல்லாதவைகளை நம்மளை குறித்து சொல்லும் பொழுது நமக்கு அவர்களை நேசிக்க முடிகிறதா, அன்பு செலுத்த முடியுமா? மனிதர்கள் இல்லாத ஒரு ஒன்று. ஆகையால் தான் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவரை குத்தினவர்களிடத்திலும் அவர் நேசித்தார். அவரை தள்ளினவனையும் ஆண்டவர் நேசித்தார். அவர் ஸ்தோத்திரம், யூதா காட்டி கொடுத்ததான யூதாசையும் அவர் நேசித்தார். சாரி, இயேசு கோபப்பட்டாரா? இயேசு எங்கேயாவது பல்லு கடிச்சாரா? எங்கேயாவது கோபப்பட்டாரா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. நமக்குள் ஜீவன் இருக்கிறதா? சீசனில் மாத்திரம் பலன் காய்க்கிற மரங்களாம். நாம் அந்த சீசனில் மட்டும் கனி கொடுக்கிறவளா இருக்கும். அயற்காரனோடு வழக்கொண்டாக்கும்போது இயேசு அடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல வந்திருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பார்? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே இப்ப சீசன் இல்ல, ஆண்டவரே இப்ப சீசன் இல்ல, சீசன் சண்டே வா, நீங்க ஆராதனைக்கு வாங்க, அப்ப சீசன் இருக்கு, அப்ப கனி கொடுக்குறேன். நமக்குள் ஜீவன் இருக்கிறதா? அவருக்குள் ஜீவன் இருந்தது. அது மனுஷருக்கு வெளிச்சமா இருந்தது. அந்த ஒளி நமக்குள்ள வந்தாலும் நாமும் ஜீவன் உள்ளவர்களாய் மாறுவோம். பல்லை கடிக்கிற இடத்துல சிரிக்க முடிகிறதா? அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்களை பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அவர்கள் நேசிக்க கூடியதான ஒரு கிருபை எனக்கு தாங்க. அந்த ஜீவன் எனக்குள்ள தாங்க. என்னுடைய எல்லையை மாற்றுகிறவனுக்கு, என்னுடைய நன்மையை திருடி செல்லுகிற இடத்துல, நாம் யோசிப்பினுடைய கதையெல்லாம் நிறைய வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். அவனிடத்தில் எந்த தவறும் இல்லை. அவனை குறித்து பிரசங்கம் பண்ண நம்மளால முடியும். ஆனா யோசேப்பின் இடத்துல நாம் இருந்திருப்போம் என்று சொன்னார். என்கிட்ட நீதி இருக்குதுன்னு சொல்லுவோம், நான் சரியா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அமைதலாயிருந்து நான் கற்றிருந்து அறிந்து கொடுக்கிறேன். அமைதலாயிருந்து அவர் கத்தரென்று அறிந்து கொள்ள முடிகிறதா? அதற்கு என்ன தேவைப்படுகிறது? ஜீவன். அந்த ஜீவனை ஏராளமாய் கொடுப்பதற்காகவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இயேசு எதற்காக வந்தார்?
നഗ്നനായ നിനക്ക് Amen. நிர்வாணிகளாயிருந்த நமக்கு അവന്റെ ജീവൻ അല്ല അവന്റെ വസ്ത്രം നീതി വസ്ത്രം തന്നെ ഉടുപ്പിച്ചു. அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நம்மளுக்கு உடுத்தி வைத்தார். ജീവനില്ലാത്ത എനിക്ക് ஜீவன் இல்லாமல் இருந்த நமக்கு വെളിച്ചമാകുന്ന ജീവനെ എന്റെ ഉള്ളത്തിൽ அவருடைய வெளிச்சமாயிருக்கிற ஜீவனை எனக்குள் அவர் தந்தார். புரிந்து கொண்டீங்களா? ഒന്ന് അവന്റെ വസ്ത്രം എനിക്ക് തന്നു. முதலாவது அவருடைய வஸ்திரத்தை நமக்கு தந்தார். അവന്റെ ജീവൻ എനിക്ക് തന്നു. அவருடைய ஜீவன் ஏமே நமக்கு தந்தார். അവന്റെ സമ്പത്തും അവന്റെ എനിക്ക് തന്നു. ஏமேன் அவருடைய ஏமே ஸ்தோத்திரம் அல்லேலூயா சொத்துக்களை அவர் நமக்கு தருகிறார். அவருடைய சொத்து என்று சொன்னால் என்ன? கிறிஸ்துவின் சொத்து என்ன என்று சொன்னால் என்ன? ക്രിസ്തുവിന്റെ സമ്പത്ത് തന്നെ கிறிஸ்துடைய சொத்து 1000 വീടും സമ്പത്തും പറമ്പും ഒക്കെ ആകും. ஏமே 1000 வீடும் ஏமே நிலங்களும் இடங்களும் தானோ அவருடைய சொத்துன்னு சொன்ன என்ன? கலாத்தியர் 5:25 ஆவின் கனியவோ அன்பு ഈ സ്വഭാവം ഉണ്ടോ? இந்த சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? இதுதான் கிறிஸ்துடைய சுபாவம். இதுதான் கிறிஸ்துடைய சம்பத்து அல்லது சொத்து. இந்த ஐஸ்வர்யத்தை எத்தனை பேருக்கு தேவைப்படுகிறது? பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் வேற எந்த பொருளை அல்ல அவர் கொடுக்கிறார். தம்முடைய குமாரனுடைய திவ்ய சுபாவத்தை நமக்கு கொடுக்கிறோம். புரிஞ்சுட்டீங்களா? எத்தனை பேர் புரிஞ்சு? மீண்டும் ஒரு முறை கூட நான் முதலாவது சொல்லுகிறேன். எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து மீண்டும் ஒரு முறை கூட நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் படுகிறோம்? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி അവരെ കൈക്കൊണ്ട് അവരുടെ നാമത്തെ വിശ്വസിക്കുന്ന ഏവർക്കും ദൈവമക്കളാകുവാൻ അവൻ അധികാരം. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கு பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்தார். 13வது வசனம் அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எப்படி பிள்ளைகள் ஆக முடியாது என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 3 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இவைகளின் மூலமாய் பிள்ளைகள் ஆக முடியாது. எப்படி? ரத்தத்தினாலாவது ரத்த உறவுகளினாலே தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. நான் போதகராயிருக்கிறபடினால, நான் ஊழியக்காரனா இருக்கிறபடினால என் பிள்ளைகள் தேவனுடைய குமாரர்களா இருக்க முடியாது. இல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக முடியாது. ரத்த உறவுகளினால தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியாது. ஆனா பழைய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோசுவா என்ன சொல்லுகிறார்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். புதிய ஏற்பாடுல அப்படி முடியாது. ரத்த உறவுகளினாலே தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். இரண்டாவது மாம்ச சித்தத்தினாலாவது என்று சொன்னால் என்ன? ഒരു കുഞ്ഞു ഉണ്ടായിരുന്നില്ലേ? இங்க ஒரு பிள்ளை இருந்தாங்க. ആ കുഞ്ഞ് ജനിച്ചത് അവള്
ഒരു തീരുമാനം എടുത്തിട്ടാണോ ഇന്ന അപ്പന്റെ അമ്മയുടെ മകളായിട്ട് ഞാൻ അങ്ങ് ജനിച്ചേക്കാം? அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுத்து இந்த அப்பாவுக்கு இந்த அம்மாவுக்கு தான் நான் பிறக்கணும் தீர்மானம் எடுத்துட்டா பிறந்தான்? അതോ ഏതെങ്കിലും കുഞ്ഞ് ഒരു തീരുമാനം എടുത്തിട്ട് ജനിച്ചിട്ടുണ്ടോ? ഞാൻ ഈ വീട്ടിൽ ജനിക്കാമോ? ஏதாவது புள்ள ஏமே ஸ்தோத்திரம் ஏதாவது அப்படிப்பட்ட ஏதாவது தீர்மானம் எடுத்துதான் இந்த குடும்பத்துலதான் நான் பிறக்கணும்னு தீர்மானம் எடுத்துட்டா பிறந்திருக்கிறாங்க. ഒരു മനുഷ്യന്റെ കുഞ്ഞിന് അങ്ങനെ ജനിക്കാൻ ഒക്കത്തില്ലെങ്കിൽ, ஒரு மனிதனுடைய ஏமே பிள்ளைக்கு அப்படி பிறக்க முடியாது என்று சொன்னால் ദൈവത്തിന്റെ കുഞ്ഞിനോട് ജനിക്കാൻ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஏமே அப்படி பிறக்க முடியுமா? തന്നെ തീരുമാനം എടുത്ത് ജനിക്കാൻ പോകും. ஏமே தனியாக தீர்மானத்தை எடுத்து பிறக்க முடியுமா? കുടുംബത്തിൽ ജനിക്കണമെങ്കിൽ ആരാ തീരുമാനം എടുക്കുന്നത്? ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறக்கணும்னா யாரு தீர்மானம் எடுக்கணும்? ഒരു അമ്മ. ஏமே பெற்றோர்கள். സ്വർഗത്തിൽ ജനിക്കണമെങ്കിൽ ആരാ തീരുമാനം? ஏமே பரலோகத்திலே பிள்ளைகளாய் மாறணும்னு சொன்னா யாரு தீர்மானம் எடுக்கணும்? നിങ്ങൾ ഒരു ശിക്ഷണം പറഞ്ഞുകൊണ്ട് നിങ്ങളെ കഴിയുന്നതാണോ അതിൽ ജനിക്കുന്നത്? ஏமே நீங்க சுவிசேஷம் சொன்னதுனாலயோ உங்களுடைய திறமையினாலயோ யாராவது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறார்களா? നിങ്ങളെ കഴിയുന്നതല്ല, நம்முடைய திறமையினால் அல்ல. ദൈവം ചിന്തിക്കണം. தேவன் ஏமே பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை ஏமே நினைக்க வேண்டும். அப்படித்தானே அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இரத்த உறவுகளினால வராது, மாம்ச சித்தத்தினால முடியாது, அடுத்தது புருஷனுடைய சித்தத்தினால. ஏமே தகப்பன் சொன்னதுனால யோசுவா சொன்னது போல ஏமே பிள்ளைகளாக முடியாது. அவர்கள் தேவனிடத்திலிருந்து பிறக்க வேண்டும். ஏமே பரலோகத்துல பிறக்க வேண்டும் என்று சொன்னால் யாரு தீர்மானம் செய்ய வேண்டும்? கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஏமே புதிய ஏற்பாட்டிலே யார் அந்த பிறப்புக்கு காரணம், எப்படி பிறக்கணும்னு சொல்லி புரிஞ்சுட்டீங்களா? யார் நம்மை பிறக்க செய்கிறார்? பிறந்த பிள்ளைக்கு அப்புறம் என்ன வேணும்? அவனுக்கு பாலை கொடுத்து அவனை வளர்த்த வேண்டும். வசனம் என்கிற மாயமற்ற பாலை கொடுத்து அந்த பிள்ளை வளர்த்த வேண்டும். அப்படி நம்முடைய சபைகளிலே பிள்ளைகளை வளர்த்தி இருக்கிறோமா, வளர்த்தி கொண்டிருக்கிறோமா? എന്തുകൊണ്ടാണ് മനുഷ്യന് ഒരു കുഞ്ഞിനെ ജനിപ്പിക്കാൻ ദൈവമകനായി നമുക്ക് വേറെ ജനിപ്പിക്കാൻ ഒക്കാത്തത്? ஏன் நம்மளால தேவனுடைய பிள்ளைகளை ஜெனிப்பிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம்? പഴയ നിയമത്തിൽ അവർക്ക് அவருடைய குடும்பத்தில் எதிரே ஜெனிப்பிக்க. பழைய ஏற்பாடுல அவள் குடும்பத்துல எப்படி வேணாலும் பிள்ளைகள் என்ன பண்ணலாம்? ஜெனிப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது இவனை பெற்றான், இவனை பெற்றான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாடுல அப்படி கிடையாது. பழைய ஏற்பாடின் பிறப்புகளை எல்லாம் மனிதர்களுடைய புத்தகங்களில் எழுதி வைத்திருக்கும் பொழுது, ஆனா புதிய ஏற்பாடுல இங்க பிறக்கிறவர்கள் எல்லாம் பரலோக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவனால பரலோகத்திலே அவனுடைய பிள்ளையாக தான் ஜெனிக்க முடியும், பிறக்க முடியும். இங்க பிறக்கிற பிள்ளைக்கு இங்க பேர் எழுதப்படும், அங்க பிறக்கிற பிள்ளைக்கு அங்க பேர் எழுதப்படும். அப்படிதானே? உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் இங்க இருக்கிற வில்லேஜ் ஆபீஸ்ல பேர் இருக்கும், முனிசிபாலிட்டியில. அங்கெல்லாம் உங்க பிள்ளைகளுடைய பேர் அங்க அப்பா பிறக்க செய்தால் அங்கதான் பேர் இருக்கு. அது நித்திய ஜீவ புத்தகம் என்கிற புத்தகம். அங்க பேர் இருக்கிறதா? அப்படி ஒரு உறுதி இருக்கிறதா?
நான் சொல்றது புரியுது? புதிய நிபந்தனை ஜனனம் நீங்கள் ஆദ്യം படிக்கணும். ஆமென். புதிய ஏற்பாட்டின் பிறப்பை நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ഈ ജനിച്ചവന് ദൈവം നല്ല ജീവനെ കൊടുത്തു. இப்படி பிறந்தவர்களுக்கு தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனிலே நாம் வளர்க்கப்பட வேண்டும். ജീവൻ മനുഷ്യരുടെ വെളിച്ചമായി മാറും. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் மாற வேண்டும். ഇരുട്ടിൽ നിങ്ങൾ പ്രകാശം കൊടുക്കുന്നവരാകണം. இருளிலே நீங்கள் வெளிச்சத்தை ஒளியை கொடுக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பைபிள் சொல்லுகிறது നിങ്ങൾ മലമേൽ പ്രകാശിക്കുന്ന പട്ടണം പോലെ. ஆமென். மலை மேல் கட்டப்பட்ட பட்டணம் போல நீங்கள் இருக்க வேண்டும். മലമേൽ പ്രകാശിക്കുന്ന പട്ടണത്തിന്റെ ഉജ്ജ്വലത. மலை மேல் கட்டப்பட்டிருக்கிற பிரகாசத்தை கொடுக்கிற பட்டணத்தினுடைய விசேஷம் என்ன? என்ன? எல்லாருக்கும் ഇരുട്ടിലിരിക്കുന്ന എല്ലാവർക്കും இருளில் இருக்கிற எல்லாருமே മലമേൽ ഇരിക്കുന്ന വീട് വെളിച്ചമായി മാറും. மலை மேல கட்டப்பட்டிருக்கிற ஒளியை கொடுக்கிற வீடு அது என்ன இருக்கும்? ஒளியை கொடுக்கிறது போல, வெளிச்சத்தை கொடுக்கிறது போல காட்டும். എല്ലാവർക്കും ഇരുട്ടാണ്. எல்லா பக்கமும் இருள் இருக்கு என்று நினைக்கிறோம். இந்த வீட்டுல மட்டும் பிரகாசம் இருக்கும் என்று ஆமா. இரவில மீதி இருக்கிற எல்லா இடத்துலயும் இருளா இருக்கிறது, இந்த வீட்டுல மட்டும் வெளிச்சம் இருக்குதுன்னு சொன்னா, இங்க ஜன்னல் எல்லாம் திறந்திருக்குன்னு சொன்னா என்ன நடக்கும்? ഈ சில பிராணிகள் எல்லாம், தேவையில்லாத பிராணிகள் எல்லாம் என்ன பண்ணும்? உள்ள வரும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுன்னா நம்ம லைட் ஆஃப் பண்ணுவோம், இல்லன்னா கர்டன் போடுவோம். அப்படி எங்கேயாவது ஆண்டவர் கர்டன் போட சொல்லி உங்களுக்கு பிடிக்காத யாராவது உங்க வீட்டுக்குள்ள வந்தா நீங்க கர்டன் போடுவீங்களா இல்ல லைட் ஆஃப் பண்ணுவீங்களா? கதவு சாத்துவீங்களா? விளக்கு கத்திச்சு கட்டை கீழிலும் பறை கீழிலும் அல்ல வைக்கின்றது. விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழையோ மரக்காலின் கீழையோ வைக்காம யாவருக்கும் தெளிகிறது போல நம்ம என்ன பண்ணுவோம்? விளக்கு தண்டின் மேல் அதை வைக்க வேண்டும். வெளிச்சத்துல வாழுகிறதான பிள்ளையுடைய சுபாவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஏமேன். அவர்கள் எல்லாரையும் இந்த வெளிச்சம் கவர்ந்து கொள்ளும், இழுத்துக் கொள்ளும். கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறது? அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அது மற்றவர்களை இழுத்துக் கொள்ளுகிறதா இருந்தது. அவர் அந்த வார்த்தைகள் ருசியுள்ளதா இருந்ததினாலே அநேகர் அவர் பக்கமாய் வந்தார்கள். வெளிச்சம் தேவைப்படுகிறதா? நீங்கள் மலைமேல் பிரகாசிക്കുന്ന நீங்கள் மலைமேல் கட்டப்பட்ட பட்டணத்தை போல இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவன் எப்போதும் அநேகரை இழுத்துக் கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். நம் பக்கமாய் அது இழுத்துக் கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். இருளில் இருக்கிறவர்கள் நம் பக்கமாய் வர வேண்டும். நம்மளை விட சிறியவர்களை, எளியவர்களை நம் பக்கமாய் இழுத்துக் கொள்வது, அவர்களை சேர்த்துக் கொள்வது நமக்கு கடினமான ஒரு காரியம். நமக்கு நம்ம அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இல்லாதவங்க நம்முடைய சபையில ஏத்தவே மாட்டோம். கிறிஸ்து ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனுடைய வீட்டுல பிறந்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை அநேகருக்கு காட்டுகிறவராய் மாற வேண்டும். தேவன் நம்மளை அவருடைய பிள்ளைகளும் அவருக்கு சுதந்திரங்களாகவும் மாற்றி இருக்கிறார். அந்த சுபாவம் யாருக்கு இருக்க வேண்டும்? நமக்குள்ள எந்த சுபாவம் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவுடைய சுபாவம் இருக்க வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. தேவன் தம்முடைய ஜீவனை நம்மளுக்குள்ளாக தருவதாக, இருளிலே பிரகாசிக்கிற ஜீவனாக, மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கிற ஜீவன்,
எப்பொழுதும் கனிகளை கொடுக்கிற ஒரு ஜீவன். ஆமென். ஆண்டவர் எங்கே வந்தாலும் கனிகளை கொடுக்கிறதான ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்காக எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? எப்போதும் கனியை கொடுக்கிற விருட்சமாக மரமாக இந்த மாற்றுங்கள். எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் அது சாத்தியமாகும். அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எனக்கு தான். எனக்கு அந்த ஜீவன் தேவைப்படுகிறது. அநேகருக்காக அழுது ஜெபிக்கக்கூடியதான ஒரு ஜீவன் எனக்கு தேவை. எனக்கு அந்த ஜீவன் தேவைப்படுகிறது. இந்த பட்டணத்திலே நான் பிரகாசம் உள்ளவனாய் மாற வேண்டும். நான் வாழ்கிறதான இந்த கிராமத்திலே நான் பிரகாசம் உள்ளவனாய் மாற வேண்டும். இந்த காலனியிலே என் வீடு பிரகாசிக்க வேண்டும். அதற்கு உம்முடைய ஜீவன் எனக்கு தேவை. நான் அல்ல, நீர் வாழ வேண்டும். யோவான் என்ன சொன்னா தெரியுமா? நான் சுருகவும் அவர் பெருகவும். எத்தனை பேர் அந்த ஜெபம் ஜெபிக்கிறீங்க? நான் என்கிற நபர் குறையவும் அவர் எனக்குள்ளாக பெருக வேண்டும். அதற்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவனால நிரப்பப்படுவதாக, இருளிலே பிரகாசிக்கிறதான ஜீவனாக, நம்மளை நிந்திக்கிறவர்களை நேசிக்கிற ஒரு ஜீவன், அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜீவன், அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறதான ஒரு ஜீவன், அவருக்காக பிறப்பில் நிற்கக்கூடியதான ஒரு ஜீவன். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்களை யாரையும் அவர் தள்ளி விடுகிறது. வேண்டிக் கொள்ளுகிற இடத்திலே ஏராளமாய் கொடுக்கக்கூடியதான ஜீவன் அவரிடத்தில் உண்டு. ஆழமான ஒரு ஜீவன், தாராளமான ஒரு ஜீவன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. பண்டிகை கடைசி நாட்களில் இயேசுவினிடத்தில் கூடுவார். தாகமாயிருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று என்னிடத்திலே ஜீவ ஜல நதிகள் ஓடும் என்று சொன்னார். தாகம் உள்ளவன் எங்க போகணும்? எருசலேமின் ஆலயத்திற்குள்ள போனா கிடைக்காது. அங்க இருக்கிறதான ஆற்றின கரையில் போனா கிடைக்காது. குளத்தின் அண்டைக்கு போனா தாகம் தீராது. இங்க இருக்கிற ஆராதனை பார்த்தா தாகம் தீராது. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் எனக்குள்ள வந்தால்தான் அந்த தாகம் தீரும். அந்த தாகம் எத்தனை பேருக்கு? ஆண்டவரே, எனக்கு நீ தேவைப்படுகிறது. உங்களுடைய ஜீவன் எனக்கு தேவை. இல்லை என்று சொன்ன இந்த வனாந்தரத்தில் என்னால் நிலைநிற்க முடியாது. இது பொல்லாத உலகம். இங்கே நான் நிற்க வேண்டும் என்று சொன்னால் உடைய ஜீவன் எனக்கு தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சின்ன ஒரு வாழ்க்கை அல்ல. மாம்சத்தோடு கூட இணைந்து வாழ முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பேலியாளின் பிள்ளைக்கும் தேவனுடைய பிள்ளைக்கும் ஐக்கியமா இருக்க முடியாது. ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. கிறிஸ்துடைய ஜீவனும் உலகத்தின் பண ஆசையும் ரெண்டும் இணைந்து இருக்கவே முடியாது. ஒன்றை நேற்றுக்கொண்டு ஒன்றை நாம் விட்டு விடுவோம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு கிறிஸ்துவின் ஜீவன் மாத்திரம் பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார், மாத்திரம் போதும்.
நீர் மாத்திரம், நீ வேற ஒன்று இருக்கிற வேற ஒன்று எனக்கு இல்லை. ஜீவன் மாத்திரம் மதி. உம்முடைய ஜீவன் மாத்திரம் அது எனக்கு மதி இல்லை. இருக்கிற அது போதும் எனக்கு. அல்லேலூயா. வேற எதுவும் வேணும்? ஆமென். வேற ஏதாவது தேவைப்படுகிறதா? கிறிஸ்து கிறிஸ்து போதும். கிறிஸ்து மாத்திரம். ஆமென். கிறிஸ்து மாத்திரம் போதும். ஓ ஹalleluya. ஆ கிறிஸ்து நிற உரிமையாளரோட சந்தோஷம் நமக்கு அறியாம அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்தா என்ன சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? நீங்களோட ஆத்மாவை பிரார்த்திச்சதுக்கு சந்தோஷம். ஆமென். அந்த ஆவில நீங்கள் ஜெபித்து பாருங்க, அந்த சந்தோஷத்துடைய மேன்மை எப்படிப்பட்டது. அது உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல. ஆமென். உலகத்துல கிடைக்கிறதான பணம் நிறைய வந்தா அந்த சந்தோஷம் கிடைக்காது. உள்ளத்துல ஆவியானவர் கொடுக்கிற ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் நமக்குள்ள வரும்பொழுது மற்ற எல்லாவற்றையும் நம்ம யோவான் 10 தீவுல இருக்கும் பொழுது அங்கே சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமா இல்ல. அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரு சூழ்நிலை அங்கு இல்லை. அங்கே அவனுக்கு அவன் ஆவிக்குள்ளாக மாறின பொழுது ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கிறது. தரிசனத்தை அவன் பார்க்கிறான். இதுதான் தேவனுக்கு கொடுக்கிற சந்தோஷம். நான் சொல்றது எத்தனை பேர் புரியுது? இந்த ஆவின் ஜீவன் நமக்குள்ளாக கொடுக்கப்படும். இல்லைன்னா நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. இந்த பொல்லாத உலகத்துல வாழும்போது தேவனுடைய ஜீவன் ஏராளமாய், அதற்காக தான் அவர் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். அங்கே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் இடத்தில் வரட்டும் என்று அழைத்தது போல இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று இன்றைக்கும் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வார்த்தை வாசத்தலாம் ஒரு காரியம். 7 சபைக்கு எழுதும் போது எழுதப்பட்ட ஒன்றுல கடைசி நாட்களில் இருக்கிறதான சபைக்காக எழுதப்பட்ட ஒரு காரியங்கள் எழுதி இருக்கிறது. லவோதிக்கியா சபை அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்களில் இருக்கிறதான சபை, நாம் கடந்து போகிறதான இந்த சபைகள். இந்த சபை மாத்திரமல்ல, உலகம் முழுசுமா இருக்கிற சபைகள். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவர் ஒரு கதவை தட்டணும்னா வெளியில இருந்து தட்டுவாரா இல்ல உள்ள இருந்து தட்டுவாரா? அதுதான் பிரச்சனை. இப்ப ஆண்டவர் எங்க இருக்கிறார்? இப்ப இருக்கிற சபைகளில் ஆண்டவர் உள்ள இல்லை, வெளியிலிருந்து தட்டி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை நமக்குள்ளாக கத்த தந்திருக்கிறார். ஆவியானவர் இருதயம் என்று கதவுல தட்டி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் நம்முடைய உள்ள வருவார். இன்றைக்கு ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் வேத புத்தகத்தின் கடைசி புத்தகம். அதுல கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று நீங்கள் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். 22வது அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த கடைசி நிமிஷங்களிலே ஆண்டவர் நம்மிடத்துல பேச விரும்புகிறது என்ன? இந்த புத்தகத்தினுடைய முதல் பகுதியில சபைகளிடத்தில் ஆண்டவர் சொன்னார். நிறைய சபைகளோடு அவர் 7 சபைகளிடத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை அறிவித்தார். ஆனா இந்த புத்தகத்தின் முடிவிலே அவர் சொல்லுகிறார், தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் வார்த்தையை சொல்லுகிறார். நீதி உள்ளவர்கள் இனி நீதி செய்யட்டும்,
സഭയോട് എനിക്ക് പറയാനില്ല. எத்தனை பேருக்கு புரியுது? இனி சபைகளிடத்துல பேசுவதற்கு இல்லை. தனிப்பட்ட நபர்களோடு கூட தான் ஆண்டவர் பேச விரும்புகிறார். சபையில பார்த்தா ஆவிக்குரிய அனுபவத்தை வளர்த்தி கொள்ள முடியாது. இதை சொல்வதில் வருத்தப்படுகிறேன். தேவ ஊழியர்கள் 90% தேவனுடைய வழியை விட்டு விலகி இருக்கிறார்கள். தேவனை அல்ல அவர்கள் நேசிப்பது, அவர்களை குறித்தே பிரசங்கம் பண்ணுவார்கள். அவர்களுடைய நிலைகளை குறித்து தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஆண்டவர் வெளியில நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்போதும் சொல்லுகிறார், நீதி செய்கிறவர்கள் யாராவது இருந்தால் இப்போது வரட்டும், அவர்கள் நீதி செய்யட்டும். தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த கடைசி காலகட்டங்களிலே தேவன் தனிப்பட்ட முறையிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் நம்புகிறேன், தனிப்பட்ட முறையில் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை அது தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் இங்கே ஒன்றும் எழுதி வைத்து பிரசங்கம் பண்ணவில்லை. தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசியிருப்பார் என்று ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிப்பதினாலதான் நம்மளோடு கூட பேசுவார். உங்களுடைய இருதயத்தை தேவனுக்காக திறந்து கொடுங்கள். அவர் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு ஆலயமாய் மாறுவதால் வாசம் பண்ணுகிறதும் வந்து போகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் இங்கே வந்து போகிற ஒரு நபர். நான் வந்து கூட்டத்தை முடித்து 3 அல்லது 4 மணிக்கு நான் திரும்பி போயிடுவேன். வாசம் பண்ணுவது என்று சொன்னால் நான் 24 மணி நேரம் இங்கேதான் இருப்பேன். 24 மணி நேரமும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார். நாம் காலையில ஜெபிக்கும் போது இருக்கிறார், இரவுல ஜெபிக்கும் போதும் இருக்கிறார். மீதி இருக்கிற 22 மணி நேரம் நாம் தனியாக தான் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க 24 மணி நேரம் அந்த ஆண்டவர் என்னோடு கூட வாசம் பண்ணணும்? அது மிக சுலபமான ஒரு காரியம் அல்ல. மார்க்கெட்டுக்கு போகும்போது ஆண்டவரே நீங்க வீட்டுல இருங்க, நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு எனக்கு அங்க போய் கொஞ்சம் விலை பேசணும், அவன்கிட்ட கொஞ்சம் காரியத்தை பேசணும். சாதனம் நல்லது, போன வாரம் கொடுத்த சாதனம் அந்த திங்ஸ் கொஞ்சம் சரியில்லை, அதை பத்தி எனக்கு பேசணும். அதனால நீங்க இங்க இருங்க, நான் அவன்கிட்ட போய் பேசிட்டு வரேன். அப்படித்தானே? அதோ வாசம் செய்யணும். இல்ல உண்மையாகவே அவர் வாசம் பண்ணணும். மார்க்கெட்ல ஆண்டவரும் நம்ம கூட வரணும். இதெல்லாம் நம்ம சுலபமா எடுத்துக்க கூடாது. நம்மளை விலைக்கிரயம் செலுத்தி வாங்கி இருக்கிறார். நாம் நம்மளுடையவர்கள் அல்ல. நாம் நம்முடையவர்கள் அல்ல. தம்முடைய குமாரனுடைய வஸ்திரத்தை நமக்கு தந்து அவருக்கு சொந்தமாக மாற்றி இருக்கிறார். நாம் அவர்களுடையவர். எத்தனை சொல்றீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு? நான் அவருடையவர். நான் அவருடையவர் என்று சொன்னார், அவர் எனக்குள்ளவர் என்று எத்தனை பேர் தைரியமா சொல்றாங்க? கிறிஸ்து எனக்குள்ளவர் என்று எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? விசுவாசம் உண்டு. இந்த தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவாராக. கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா என்ன பிரச்சனை இருக்கு? இந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறது? நான் அவருக்குரியவன், அவர் எனக்குரியவன். இனி என்னை தகர்த்து போட ஒருவராக கூடாது. இது
இது ஒரு நேரம் மட்டும் இல்லை. ஆமென். ஹalleluya. எப்போதுமே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வாயிலிருந்து நாங்கள் விட்டு போகிறோம். ஆமென். நீங்கள் வாயிலிருந்து வசனங்கள் விட்டு போகிறோம். ஆமென். உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் ஒருபோதும் ஆமென் ஆமென் தொலைந்து போயிடக்கூடாது. ஆமென். இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை நமக்கு நல்லா தெரியும். ஆமென். தேவனுக்கு ஊழியம் செய்கிறவளை அவர்கள் ஆமென் பிரித்து வைத்திருந்தார்கள். அவருடைய தலையிலே ஆமென் ஒரு பட்டத்தை எழுதுவார்கள். இவர்கள் தேவனுக்காக பிரிக்கப்பட்டவர்கள் என்று. அப்படிதானே? பரலோகத்திலும் அப்படித்தான் நம்மளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் எனக்குரியவன் என்று சொல்லி. உலகத்தின் பார்வையில வேணா நமக்கு கருப்பா இருக்கலாம், எதை கலரா இருக்கலாம், அழகு இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம். அந்த பரலோகத்தின் பார்வையில நம்ம சுரசில் நம்முடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் இவன் எனக்குரியவன். இவன் எனக்காக வேதரிக்கப்பட்டவன். பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? செம்மறி ஆடும் வெள்ளை ஆடும் என்று சொல்லி இரண்டு தரம் உண்டு. ஆடுகள் இரண்டு தரங்கள் உண்டு. வேத புத்தகத்தில் அப்படிதான் அதை வகையறுத்து இருக்கிறார். வெள்ளை ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் வேர் பிரிக்கிற ஒரு உலகமாயிருக்கிற இந்த வெள்ளை ஆடுகளிலிருந்து தேவனுக்கு பிரியமுள்ள செம்மறி ஆடுகளாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறார்? வேர் பிரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் செம்மறி ஆடுகளை ஜீவனுடைய கிடக்க என்று പറയുന്ന நம்ம வேதத்துல வாசிக்கும் பொழுது வலதுபுறமாய் இருக்கிறதான செம்மறி ஆடுகளை என்னுடைய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? இந்த உலகத்திலிருந்து நம்மளை வேர் பிரித்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாமல் வேண்டாத ஒரு ஒரு கூட்டம் இருக்கும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து நம்மளை பரிசுத்தவான்கள் என்று நம்மளை எழுதி வேர் பிரித்திருக்கிறார். நெற்றியிலே பரிசுத்தமான மாக்கப்பட்டவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் பொழுது மலையாளத்துல பரிசுத்தன் என்பதற்கு மூன்று பரிசுத்தம் என்பதற்கு மூன்று அர்த்தம் உண்டு. பரிசுத்தன் 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 கோழி 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 மூன்று முறை இவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்தம் என்பதற்கு ஹோலி என்பதற்கு ஒரு இங்கிலீஷ்ல ஒரே ஒரு வார்த்தை தான் உண்டு. ஒரே ஒரு வார்த்தை அது ஹோலி. ஆனால் மலையாளத்தில் அது மூன்று வார்த்தைகளாய் பயன்படுத்துவாங்க. நான் அதை வேத புத்தகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அவருடைய குமாரனாகி இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிப்பதும் அது முதலாவது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? குமாரனுடைய ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்கிறார். அது சுத்திகரிப்பு என்று சொல்லப்படுகிறது. நீங்க சாப்பிட்ட சாப்பாடு அந்த பாத்திரத்தை அங்க நம்முடைய அது பைப்ல கொண்டு போய் அதை கழுவி சுத்திகரிக்கும்.
நீங்களை சுத்தி நமக்குள்ளாக இருந்ததான அசுத்தங்களை அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார். இரண்டாவது சுத்திയുടെ அர்த்தம் விசுத்தி. அடுத்த அல்லது பரிசுத்தம் என்பதற்குரிய அடுத்த வார்த்தை விசுத்தி. பரிசுத்தம். அதனுடைய அந்த எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னா, கொலோசு சபைக்கு எழுதும் போது கொலோசு சபையின் பரிசுத்தவான்களுக்கு, கொரிந்திய சபைக்கு எழுதும் போது கொரிந்தில் இருக்கிறதான பரிசுத்தவான்களுக்கு, கழுவப்பட்டு எப்படி பரிசுத்தவான்களா மாற்றப்படுகிறார்? അവന്റെ പുത്രനായ യേശുവിന്റെ രക്തം പാപം പോക്കി ശുദ്ധി ചെയ്തു. தம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். பாத்திரம் நம்ம கழுவி, பாத்திரத்தை எப்படி கழுவுறோம்? அது இங்கிலீஷ்ல கிளீனிங் அல்லது கிளென்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாத்திரம் இதுவரைக்கும் பரிசுத்தமாகல, ஜஸ்ட் கழுவப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வித்தியாசத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பந்தி ஆசரிப்பீங்கல்ல, கர்த்தருடைய பந்தி ஆசரிப்பீங்க. சபையில நம்ம கர்த்தருடைய பந்தி ஆசரிக்கிறோம். அதனுடைய அப்பத்தை எடுத்த ஒரு பாத்திரம் இருக்கிறது. ஆராதனை முடிச்ச உடனே போதகர் அதை கொண்டு போய் கழுவி சுத்திகரித்து வைப்பார். அது சுத்தமாய் மாறினது. திரும்ப ஆராதனைக்கு வரும்போது அதை கொண்டு வருகிறார். அங்க அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளாக அப்பத்தை வைத்து ஜெபிக்கும் பொழுது அது பரிசுத்தமாய் மாறுகிறது. சுத்திகரித்ததை ஜெபிக்கும் பொழுது உள்ள கிறிஸ்துவுடைய ஜீவன் வரும்பொழுது அது பரிசுத்தமாய் மாறுகிறது. ஆண்டவர் நம்மை ரத்தத்தினாலே சுத்திகரித்தார். ஜீவனினாலே கர்த்தர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறார்? பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தினாலே நாம் பரிசுத்தமாய் மாறி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய சுபாவத்தின் மூலமாய் நாம் என்ன வேண்டும்? பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும். அது எங்கே வேதத்தில் ஆரம்பித்திருக்கிறது தெரியுமா? ரோமர்கள் நிருபத்திலிருந்து எபேசியர் 3:15 வரைக்கும் சுத்திகரிப்பை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 3:16 கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாக்கப்படுதல் எப்படி அந்த சுத்திகரிப்பு நடக்கிறது? மனைவிகளே, உங்களுடைய கணவன்மார்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவன்மார்களே, மனைவிகளை கிறிஸ்து சபையை நேசித்தது போல இப்படித்தானே பரிசுத்தவான்களாய் மாறணும். கொஞ்சம் கடினமா இருக்குல்ல? கிறிஸ்து சபையை நேசித்தது போல இந்த மனைவிகளை நேசிக்க முடியுமா? நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான். பரிசுத்தமாய் மாறணும்னா கொஞ்சம் ക്രിസ്തു നമ്മളെ പോലെ ഇങ്ങനെ അനുസരണമില്ലാത്ത പറഞ്ഞാൽ കേൾക്കാത്ത ഈ സഭയെ ഞാൻ ഉൾപ്പെട്ട സഭയാണ് എന്നെ സ്നേഹിച്ച് തന്റെ ജീവൻ கிறிஸ்து சபையாயிருக்கிற என்னை, கீழ்ப்படியாத என்னை, கேட்காத என்னை, மறுதலிக்கிற என்னை இவன் நேசித்து ஜீவன் கொடுத்தார் என்று சொன்னால் நம்முடைய மனைவிகளை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? கிறிஸ்து சபையை நேசித்தது போல நேசிக்கிறோம்.
அப்பதான் நாம் பரிசுத்தவான்களாய் மாற முடியும். லீக்கிய பாத்திரத்தில் இந்த சுத்திகரித்த இந்த பாத்திரத்துல கிறிஸ்துவின் சுபாவம் வந்து நிறையும்போது கிறிஸ்துவின் சுபாவம் வந்து நிறையும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். അങ്ങനെ നിറഞ്ഞവர்கள் വിശുദ്ധരായ സുഹൃത്തുക്കളെ அப்படி நிறையப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் மகிமையிலே சேர்க்கப்படுகிறார்கள். ஆமென். பரலோகத்திற்கு போகிறார்கள். പോയി എന്ന് പറയുമ്പോൾ മനസ്സിലായോ? ശുദ്ധി മലയാളത്തിൽ പറയാം ശുദ്ധി വിശുദ്ധി മൂന്നാമതുകൊണ്ട് പരിശുദ്ധി. இங்க பாருங்க, சுத்திகரிப்பு பரிசுத்தவான்களாய் மாறுகிறது. தமிழ்ல பரிசுத்தம் என்பது பரிசுத்தம் என்பது தமிழ் பரிசுத்தம் அது மோஸ்ட் ஹோலி அது என்ன പറയാ மகா பரிசுத்தம். அது ஆண்டவருக்கு மாத்திரம் உரியது. ஆமென். வேற யாராலும் மகா பரிசுத்தமாய் மாற முடியாது. நாம் எது வரைக்கும் வர முடியும்? பரிசுத்தமாக்கப்படுதல் வரைக்கும். ஆண்டவர் மாத்திரம்தான் மகா பரிசுத்தர். மூன்று பரிசுத்தத்தை குறித்து புரிந்து கொண்டீங்களா? சுத்திகரிப்பு, பரிசுத்தம், மகா பரிசுத்தம். நம்மளை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்களை எப்படி ஆகும்? அவருடைய சுபாவத்தினாலே. நாம் ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகம் போகும் என்பதல்ல, அவருடைய சுபாவத்தினால நிரப்பப்பட்டதுனால நாம் பரலோகத்துக்கு போவோம். புரிஞ்சுட்டீங்களா? அவருடைய குற்றத்தை ரத்தத்தால் அவர்கள் கழுவப்பட்டு அவருடைய சுபாவத்தால் நிறையப்பட்டு விசுத்தராய் அவருடைய ராஜ்யத்துக்கு போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய குமாரனுடைய சுபாவத்தினால் நிறையப்பட்டு பரிசுத்தவான்களாய் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம். വിശുദ്ധി നിങ്ങൾക്ക് മനസ്സിലായല്ലോ? பரிசுத்தத்தினுடைய அந்த மூணு நிலைகளை புரிந்து கொண்டீங்களா? ദൈവത്തിന്റെ പ്ലാൻ എന്താണെന്നറിയാമോ? நம்மை குறித்ததான தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். எதற்காக அவர் நம்மளை அழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவின் மகிமையை. ஆமென். கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக. தேவனுடைய திட்டம் என்ன? നമ്മൾ ക്രിസ്തുവിന്റെ മഹത്വത്തെ நாம் கிறிஸ்துவின் மகிமை அடைய வேண்டும். അതെങ്ങനെ പ്രാപിക്കും? அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய சுபாவ குணத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அப்படி அனுதினமும் நம்மால ஜெபிக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாக வந்து நிரம்ப வேண்டும். சுபாவங்கள் மாறணும். எனக்குள்ளாக இருக்கிறதான சுபாவங்கள் மாறணும், விலகணும். நான் என்கிற நப சாகணும். நீர் எனக்குள்ளாக வாழ வேண்டும். உம்முடைய சுபாவத்தினால் என்னை நிரப்பும். உம்முடைய கனிகளினால் என்னை நிரப்பும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியுடைய கனிகளினால் என்னை நிரப்பும். எத்தனை பேர் புரிந்து கொண்டீங்களா? ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் தெரியுமா? அவருடைய மகிமையை அடையும்படி. இந்த வார்த்தைகள் போதும் என்று நான் நினைக்கிறேன். வெளிச்சம் என்று சொன்னால், ஒளி என்று சொன்னால் என்ன என்று புரிந்து கொள்ள. பாவம் என்று சொன்னால் என்ன புரிந்து. பாவம் என்று சொன்னால் ஒளி இல்லாத நிலைதான். நாம் பாவிகளா இருக்கிறோமா? நமக்கு வெளிச்சம் இல்லை. நமக்கு விருப்பம் இல்லாத முன்பதாக நம்முடைய ஒளி கெட்டு போகிறது. இதுதான் பாவம். சிகரெட் குடிக்கிறதோ, மதுபான் மருந்துகிறதோ, அதெல்லாம் மோரல் சின்ஸ். அது பாவம். மோரல் உலக பிரகாரமான ஒரு பாவம். ദൈവത്തിന്റെ വെളിച്ചം എന്നിൽ ഇല്ല. ദൈവത്തിന്റെ സ്വഭാവം
ஆமென். உண்மையான வசனத்தின் அடிப்படையில சொன்னால் ஆமென், தேவனுடைய சுபாவம் இல்லாத அத்தனையும் பாவம். ആ സ്വഭാവത്തിലേക്ക് വീണ്ടും വരുവാനായിട്ട് നമ്മളെ വിളിച്ചിരിക്കുന്നു. அந்த சுபாவத்துக்குள்ளாக வரும்படிதான் கர்த்தர் நம்மளை அழைத்தார். ആദ്യമേ അവൻ തന്റെ പുത്രന്റെ വസ്ത്രം നമുക്ക് തന്നു. அதற்காகத்தான் அவர் தன்னுடைய குமாரனுடைய சாயலை என்கிற ஆடை நமக்கு தந்தார். നീതിയുടെ വസ്ത്രം തന്നെ நீதி ஆமென், நம்முடைய நீதி வஸ்திரத்தை நமக்கு தந்து நம்முடைய நிர்வாணத்தை மறைத்திருக்கிறார். അവന്റെ സ്വഭാവം തന്നെ വിശുദ്ധനാണ്. அவருடைய சுபாவத்தை நமக்கு தந்து நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுவார். തേജസ് തന്നെ அவருடைய மகிமையினால் கர்த்தர் நம்மளை நித்தியத்திற்கு சேர்த்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும், அவர் வருவார், நாம் மறுரூபமாக்கப்படுவோம், அவரோடு கூட எடுக்கப்படுவோம். இந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு? எந்த நேரத்தில் எக்கால சத்தம் கேட்டால் நாம் அவரோடு கூட எடுக்கப்படுவோம். நாம் அவர் இருக்கிறது போலவே பார்ப்போம், அவரை பார்ப்போம். அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவைப்படுகிறது? என்ன தேவைப்படுகிறது? யோவான் 3வது அதிகாரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தெரிவித்ததினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவரே காரணமெങ്കിൽ அவருக்கு ஒப்பாய், நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும். தேஜஸ் உள்ள தெய்வத்தை காரணமெങ്കിൽ എനിക്ക് தேஜஸ், மகிமையான தெய்வத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மகிமையாய் மாற வேண்டும். அதுதான் நாம் ஆதாம் இழந்து போன அந்த மகிமை, அந்த மகிமையை பெற்றுக்கொண்டார். நாம் கர்த்தரோடு இணைந்து வாசம் பண்ணுகிறோம். எத்தனை பேர் அதை ஆசைப்படுகிறீர்கள்? அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு உண்டு? நம்பிக்கை என்று சொன்னால் என்ன? അവരെ ഞാൻ അവനിരിക്കുന്നത് പോലെ കാണുന്നതാക്കിയാൽ ഞാൻ അവനോട് ശ്രദ്ധിച്ചു. அவர் இருக்கிற வண்ணமாய் நான் அவரை தரிசிப்பேன் என்பதுதான் அவருக்கு ஒப்பாய் இருக்கிறார். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கை என்ன? நம்பிக்கை என்ன? ദർശിക്കാൻ ഞാനും അവർക്ക് ഒപ്പായി. இந்த நம்பிக்கை இருக்கிறதா? இது சபையில் போய் இது சபையில இப்ப இல்லவே இல்லை. இதோட சபையில பிரசங்கிக்கவில்லை. இது எந்த சபைகளும் பிரசங்கம் பண்ணுவதில்லை. இந்த சபை பிரசங்கத்தில ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்முடைய சபைகளுடைய பிரசங்கம் என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். சொல்யூஷன். அதனுடைய ஆமா அதனுடைய சொல்யூஷன் தான் கொடுக்கிறது, நம்பிக்கை கொடுக்கிறது இல்ல. நம்பிக்கை அற்று போன திருச்சபைகள், விசுவாசம் நஷ்டப்பட்டு போய சபைகள், விசுவாசத்தை இழந்து போன திருச்சபைகள், நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவின் சுபாவத்திலே தேறினவர்களாக மாறுகிறோம். ஒரு நாள் வளர்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.